அனைத்து நல்லுறவங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் சிரியாவிலிருந்து தொடங்கிடலாம். ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தனது ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போய்விட்டது இந்த இஸ்ரேல் இந்த அளவுக்கு உள்ளே பூந்து எல்லாமே சொதப்பி வச்சுட்டாங்கன்ற மாதிரி கடுமையான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க அமெரிக்கா. அவங்க அதாவது விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு முன்பு அங்கே நிகழ்வுகள் என்ன முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்களே, அங்கே இன்னும் சம்பவங்கள் சுற்றி வளைச்சி ஏதோ ஒன்று நிகழ்ந்துகிட்டே இருக்கே. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதை தாண்டி ஈராக்கில் அமெரிக்கா அப்படியே தடுமாறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க அமெரிக்க நிலைகள் மீது. ஈரானில் இருக்கக்கூடிய நிலவரங்கள், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், இன்றைக்கி பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம். ஸோ வீடியோக்களை பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். சிரியா விவகாரத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இது டூ ப்ரிடிக்டபிள். அடுத்த தலைநகர் மீது எங்கே தாக்கல் நடத்துவாங்கன்றது இஸ்ரேல் நம்ம எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணது தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே கை அடிச்சுட்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த ரிலீஜியன் முறையில் அவங்க தொடர்ந்து இது மாதிரியான தாக்கல் நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழைப்புகளுடைய எக்ஸலத்தில் பார்க்கும்போது அதுதான் தெரியுது. ஸோ இந்த டைலாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்பு, அவர் சொல்கிறதுக்கு முன்பு அமெரிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பட் இஸ்ரேல் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது அமெரிக்கா உத்து நோக்குறாங்க. இஸ்ரேல் வேறு வகையில் ஹேண்டில் பண்ணுறாங்க. தொடர்ந்து தனக்கு பாதுகாப்பு வேணுன்றதுனால ஒரு முக்கிய பகுதியை தனக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த சிரியானுடைய விவகாரத்தினால இஸ்ரேலுக்கு தான் பாதகமாக அமைஞ்சது. ஆனால் இஸ்ரேல் அவசரப்படுறதுனால இது முழுக்க ஈரான், சீனா, ரஷ்யா அவங்களுக்கு சாதகமாக போய் அமைஞ்சிடும். அதனால் உடனடியாக இந்த தாக்கல் நிறுத்துங்க, நீங்களே ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு இருக்கிறார். ஏன் இந்த ஒரு டைலாக்கை சொல்கிறார் அப்படின்னா, இந்த சிரியா பகுதியே சென்ட்ராக அமைஞ்சதுனால இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, சிரியானுடைய வான்பரப்பையும் அங்கே ஈராக்கினுடைய வான்பரப்பையும் ஈஸியாக பயன்படுத்தி ஈரான் மீது தாக்கல் நடத்தினாங்க. இதுக்கு முன்பு ஆசாத் அரசாங்கம் இருந்திருந்தாங்கன்னா சிரியானுடைய வான்பரப்பை பயன்படுத்தியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சிரியாவுக்கு ஏற்கனவே ரஷ்யா கொஞ்சம் உதவி செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே சிரியாவுக்குள்ளார 2 இராணுவ தளத்தையே அமைத்திருந்தாங்க. லட்டாக்கியா பகுதியிலும் அதுக்கு கீழ் இன்னொரு பகுதியிலும் இராணுவ தளத்தையே அமைச்சிருந்தாங்க ரஷ்யா. இப்போ அது கிடையாது, அந்த இடம் எம்டியாக இருக்குது. சிரியாவுக்குள்ளார மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 30 இராணுவ தளங்கள் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க ஈரான். அதை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட 2வது ஹெட் குவார்ட்டர்ஸ், IRGCயோட 2வது ஹெட் குவார்ட்டர்ஸாக எல்லாமே எங்கே இருந்தது அப்படின்னா சிரியாவுக்குள்ளார பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால் சிரியா மிக முக்கிய தளமாக இருந்தது. அதாவது லெபனானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதுலேருந்து, லெபனானை வைத்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதுலேருந்து, ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி இருந்த ஆசாத் ரீஜியன். இப்போ இவர் எல்லாமே தடுத்ததுனால தான் இன்றைக்கி கூட ஹெஸ்புல்லா கொஞ்சம் டம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் போய் சேரலை. இவங்களுக்கும் ஈரானுக்கு இருக்கக்கூடிய முழு தொடர்பையும் துண்டித்தது யார் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கம். இந்த ஜுலானி அரசாங்கத்தினால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஒரு நிகழ்வு மட்டும் நடக்காமல் இருந்து இவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா ஈஸியாக ஈரான் சிரியாவுக்குள்ளே சிரியாவிலிருந்து தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க. அது இஸ்ரேலுக்கு இன்னும் பேக்ட்ராப்பாக அமைஞ்சிருக்கும். பட் இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சியும் இஸ்ரேல் இந்த சமயத்தில் சிரியா மீது தாக்கல் நடத்துறது நாட் குட். கூல்டவுன் கோட்டசாமிங்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன் பழம் நழுவி பாலில் விழும்போது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்க? ஜுலானி அரசாங்கம் உங்ககிட்ட நார்மலைஸ்டு வரன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனால் நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் அவசரப்பட்டு தாக்கல் நிகழ்த்துறீங்க? நாங்கள் எல்லாமே பின்புலமாக இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோமா இல்லையா? உங்களுக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்குறதா எங்களோட வேலை நாங்கள் சொன்னோமா இல்லையா? அதையும் தாண்டி நீங்கள் இப்படி ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களே, நியாயமா அப்படின்னு அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ் சீறி பாஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மீது. கொஞ்சம் உடனடியாக நிறுத்துங்கன்றாங்க. இதை நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க துருக்கி அதிபர் எரடகன் சார்பிலையும் சரி, துருக்கியோடைய வெளியுறவு அமைச்சக சார்பிலையும் சரி, சிரியானுடைய நிலங்களை பிரிப்பதற்கு ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம், அன்அக்செப்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் அந்த பகுதியிலிருந்து பின்னோக்கி போயிருக்கலாம், ஆனால் எங்களுடைய நிலங்களை முழுமையாக வேறொருவருக்கு பறித்து கொடுக்க இயலாது.
நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி வேணால் நீங்கள் எங்கள் அரசாங்கத்தின் கீழே உங்களுக்கான தனி டெரிட்டரி கொடுக்குறோம், ஆனால் அதை ஒரு பொழுதும் இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போக முடியாதுன்றாங்க. ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் வார், நாங்கள் இந்த யுத்தத்துக்கு பயப்படலாம் கிடையாது, தயாராக தான் இருக்கோம், எங்கள் மண்ணையும் எங்கள் மக்களையும் காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் நாங்கள் இறங்க தயாராக இருக்கிறோம், எங்கள் மக்களோட இன்ட்ரெஸ்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்ன்றத ஒரு வார்த்தை இன்றைக்கி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம என்ன புரிஞ்சிக்கலான்னா, இந்த தாக்குதல்கள் குறைந்திருக்கான்னா, இன்றைக்கி டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு தாக்குதலும் மற்றொரு பகுதியில் ஒரு சில தாக்குதலும் இன்றைக்கி இஸ்ரேல் நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த மற்றொரு பகுதி தாக்குதலுக்கு முன்பு இப்போ தாங்க காசாவுக்குள்ளார பெரிய ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட்டு இன்ன வரைக்கும் அங்கே பாலஸ்தீனத்தினுடைய கணக்குப்படி 60,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ? 60,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் அதிகமான தாக்குதல்கள், ஏன்னா அவங்க பிணைய கைதிகள் இன்னும் வெளியிடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து அதனால் இவங்களும் தாக்குதலை போட்டு பயங்கரமாக நிகழ்த்திட்டுருக்காங்க. இப்போ தான் இந்த பக்கம் பெரும் இழப்புகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, அப்படியே இந்த பக்கம் சிரியாவில் பார்த்தோன்னா நடந்தது ஒரு 3 நாள் தாங்க. 3 நாளில் 521 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ? 521 பேர். உங்களுக்கு நான் வீடியோ பதிவுகள் கூட நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் அஸ் வைடானுடைய கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் 233 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அந்த பெடோனியன் ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சார்பாக ஒரு 260 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. 2 பேருமே ஈக்குவல் தான். அந்த வீடியோ பதிவு அந்த பெடோனியன் சொல்லிட்டு அவங்க ட்ரைப் மக்கள் இருக்காங்க, அவங்களும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, இவங்களும் இறந்து போயிருக்காங்க. 2 பேருமே விடாகண்டன் கொடாகண்டன் தான். அந்த 2 குரூப்ஸுமே இடையில் ஜுலானி அரசாங்கம், அதாவது எஸ்டிஎஸ் அரசாங்கமும் இப்போ இஸ்ரேல் பெரிய தாக்கல் நிகழ்த்தினதுக்கப்புறம் எச்சரிக்கை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்வைடான்ற பகுதியிலிருந்து ஜுலானி அரசாங்கம் பின்னோக்கி போயிட்டு அங்கே லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தாக்கல் நடத்துங்க, நாங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த பெடோனியன் சொல்லிட்டு அங்கே ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு சில ஷியா முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் தொடர்ந்து ட்ரூஸ் மக்கள், அந்த ட்ரூஸ் இராணுவம் இருக்காங்கல்ல, அவங்கள மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க. அப்போ அந்த இடத்துல சண்டை ஓஞ்சிருக்கான ஓயில் இன்னும் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறையா ஆயுதங்களை ட்ரூஸ் மக்களுக்கு நவீன டெக்னாலஜிலாம் ஃபுல்லாக கொடுக்க போகிறோன்றாங்க. சரி, என்னதாம்மா உங்கள் கோரிக்கை, இஸ்ரேலினுடைய கோரிக்கை என்னதான் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சேஃப் ஜோன் கோல் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய ஒரு வரைபடம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதி முழுவதும் டீமிலிட்டரி ஜோனாக கேட்குறாங்க. டீமிலிட்டரி ஜோன்னா அங்கே இராணுவம் எதுவும் வரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுன்றாங்க. ஏற்கனவே கோல்நைட்ஸ் பக்கத்தில் இந்த ஃபேஸ் 1 இருக்குல்ல, தனது வசம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2 எய்ம் பண்ணுறாங்க. ஃபேஸ் 3ன்றதான் கோல் ஜோன். இது வரைக்குமே இஸ்ரேல் தன்வசப்படுத்தணும், அதாவது ட்ரூஸ் இன மக்களை வைத்து தன் நாட்டுக்கு பாதுகாப்பிற்காக இவளையும் சிரியாக்கிட்ட தன் வசப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் பாசிபிலிட்டிஸாக இருக்கா அப்படின்னா, இப்போ துருக்கியும் சிரியாவும் இது எதுக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் ஈரான் கை கோக்குறாங்க. இந்த இடத்துல சிரியா அந்த பகுதியை நீங்கள் மீட்கணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம், நீங்கள் விட்டுடாதீங்க, உங்கள் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோன்றாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் இந்த பென்குவீர்னு ஒருத்தர் இருப்பார் இஸ்ரேலுக்குள்ளார, ரொம்ப வெளிப்படுத்த வேங்கையாக இருப்பார், உள்துறை அமைச்சகத்தில் பகிறார் அவர். ஏன்னா ஏற்கனவே இருந்தார், அப்புறம் வெளியே போயிட்டார், திரும்பி ஜாயின் பண்ணிக்கிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, எது இந்த சின்ன பிள்ளைங்க பலூன் காட்டி கேட்குற மாதிரி எனக்கு ஜுலானியோட உயிர் தான் வேணும். அவர் தொடர்ந்து பாருங்கள், ஈரான்கிட்ட டையப் வைக்கிறாரு, துருக்கிக்கிட்ட டையப் வைக்கிறாரு, நம்ம எதிரிங்கிட்ட தொடர்ந்து டையப் வைக்கிறாருன்னா இதை நாங்கள் முன்கூட்டியே சொன்னோம், இதுக்கப்புறம் அவர் உயிரோடலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இஸ்ரேல் இந்த ட்ரூசின மக்களுக்கு பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு உதவிகள் செய்து அந்த பகுதியை தாக்கல் நடத்தும் பட்சத்தில் ஒரு சில இராணுவ டேங்க்கும் உள்ளே போயிருக்கு. அதனால் இப்போ சிரிய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் வேண்டான்னு நினைக்கிறாங்க, பின்னோக்கி போகிறாங்க. சரி, இந்த ட்ரூசின மக்களை மட்டும்தான். ஆனால் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சுங்க. மேலே லடாக்கியா பகுதி இருக்குல்ல, அந்த லடாக்கியா பகுதியில் என்ன பண்ணிட்டாங்க, 2 பெரிய ஒரு ஆயுத குடோன், அங்கே சிரியாவுடைய ஆயுத குடோன் இருக்குது, அந்த இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க விடிய. அதற்கான வீடியோ பதிவுகள் கூட பார்க்க முடியுது. சிரியானுடைய 107வது பேட்டாலியனும் 132வது பிரிகேடர் அந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஆயுத குடோன்கள் இருக்குது, முழுமையாக அழிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல யார் இருக்கிறதுனா அலவைட்டி மக்கள்ஸ் இருக்காங்க.
அலவைட்டி மக்கள்ஸ் இந்த தாக்கல் நடத்தின உடனே இந்த கத்திரிப்பு கலர் இருக்குது பாருங்கள், இங்கே சிரியானுடைய அரசாங்கம் இப்போ டம்மி ஆகுது. இப்போ அந்த மக்கள் இந்த ட்ரூஸ் மக்கள் எப்படி தனியாக அங்கே ஒரு பகுதி கேட்குறாங்களோ அப்போ நீங்களும் உங்கள் பகுதியை கேளுங்கன்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன். அப்போ லெபனான் முழுவதும் மேலே அலவைட்டி மக்கள் கொஞ்சம் உசுப்பேற்றி அந்த பக்கம் வந்தாங்கன்னா சிரியா இந்த பக்கம் வந்துடுறாங்க. ட்ரூஸ் இன மக்களை வச்சு ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துடுவாங்க. அலவைட்டி மக்களுக்கான ஆயுத உதவிகளும் நாங்கள் கொடுக்க தயாருன்றாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இஸ்ரேல் வந்து ஒரு சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதற்காக இங்கே ட்ரூஸ் இன மக்களையும் அங்கே மேலே அலவைட்டி இன மக்களையும் வந்து உருவாக்குவதற்காக நீங்கள் அங்கேயும் 2-3 தாக்குதலை தொடங்கிட்டாங்க. ஆனால் இங்கே தான் மேட்டர். என்ன மேட்டர்? இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் லேபிட் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, லேபிட் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து மைனாரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. எல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிஜேபி கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஏன்னா பிஜேபி முழு பெரும்பான்மையில் இல்லையா. அந்த மாதிரி மைனாரிட்டின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆளுகின்ற இஸ்ரேல் அரசாங்கத்தின் மீது பயன்படுத்துகிறாங்க எதிர்கட்சி. ஒரு 48 எம்பிஸ் தான் உங்களுக்கு இருக்காங்க. அவங்கள வைத்து நீங்கள் பாட்டுக்கு தான் தோன்றித்தனமாக சிரியாவுக்குள்ளே நுழையிறன்றீங்க, அங்கே யுத்தத்தை தொடங்குறீங்க, மேலே தாக்கல் நடத்துகிறீங்க, இங்கே தாக்கல் நடத்துகிறீங்க. நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. முதல்ல எலெக்ஷன் கொண்டு வாங்க. எலெக்ஷனை கொண்டு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த முடிவெடுங்க. இல்லைனா மைனாரிட்டி அரசாங்கத்தால் முடிவெடுக்க முடியாது, நிறுத்துங்கள், உடனடியாக நிறுத்துங்கள். அவங்க வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. இதுக்கான விளக்கங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். மிக முக்கியமான ஒரு பார்ட்டி 11 எம்பியை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறது எங்கள் இஸ்ரேல். சரி, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, 2 குரூப்பும் வெறித்தனமாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் ட்ரூஸ் இன மக்களுக்கு தொடர்ந்து அவங்களும் உள்ளே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டான குரூப்ஸ் வந்து அடிக்க போகிறாங்க. இப்போ பெடோனியன் வந்து அவங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பெரிய குரூப் உள்ள வருது. அப்போ தொடர்ந்து அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, அது ஆராப்புரம் நியூஸில் மற்ற இடத்துல வந்து தொடர்ந்து சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒரு படி மேலே போயிட்டு அந்த பெடோனியன் அங்கே ட்ரைப் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்களை இனப்படுகொலை செய்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்கிறாங்க, இஸ்ரேலினுடைய உதவியோட பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு செய்து எங்களை துரத்துகிறார்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வந்து சுமத்துகிறார்கள். உலக நாடுகளே இதில் தலையிடுங்கள், ஐநாவே இதில் தலையிடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐநா தலையிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே ஐநா தலையிட்டது போதும், உலக மக்களுக்கு பல தீர்வு கிடைச்சிருச்சு. இப்போ இதுக்கு தீர்வு கிடைச்சிரும்னு ஐநாவை நம்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிக சிறந்த எக்ஸாம்பிள். இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, கைது வாரண்ட் பிறப்பிச்சாங்கல்ல, அதை நீக்கணும்னு சொல்லிட்டு நெதன்யாகு அவர்கள் வந்து மறு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க. ஏற்கனவே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு வகுந்துட்டாங்க, பொழந்துருவேன், மண்டையை பொழந்துடுவேன் அப்படின்னு கண்டமேனுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் அந்த கரீம் கான் அவர்கள் டக்னு அடிப்பார். கரீம் கான் அவர் தான் வந்து தலைமை வழக்கறிஞர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நாங்கள்லாம் உத்தரவு கொடுத்தது தான், வந்தீங்கன்னா கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இதே ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மீது கைது வாரண்ட் பிறப்பிக்கும் போது உங்களுக்கெல்லாம் இனிச்சுது, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக குழுன்னு இருந்தாங்க. இப்போ அதே இந்த பக்கம் வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் கசக்குது இல்லை? எல்லாமே ஒரே தீர்ப்பு தான். அப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை கலைச்சிருங்கன்றாங்க. ஸோ அந்தளவுக்கு ஐநாவையும் கிரிமினல் கோர்ட்டை எப்படி மதிக்கிறாங்கன்றது தெரியாங்களா? ஒரு டம்மி பீஸுங்க. இனிமேட்டு அவங்கக்கிட்ட கேட்கறதுலாம் வேஸ்ட்டு. சரி, அதை தாண்டி இன்னும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிரியாவுக்கிட்ட போயிடலாம். சிரியாவுக்குள்ளார அப்படியே அமெரிக்கா வந்து மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய எண்ணெய் வளம் சர்சாங் அப்படின்ற ஒரு ஆயில் ஃபீல்டு, அங்கே ஒரு 2 எண்ணெய் நிலைகள் மீது தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அங்கே ஆயில் ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டாங்க. இப்போ அங்கேருந்து திருடிட்டு போக முடியல, அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்களா, அது பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த நிலைகளில் அந்த பவர் யூனிட் இருக்குல்ல, அதன் மீது ஒரு 2 ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஈராக்குக்குள்ளாரியே மிக முக்கியமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அது மேபி அது அமெரிக்கா உதவி செய்கிற நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அது ட்ரோன் தாக்கிறதுனால எரிஞ்சுதா என்னன்னு தெரியல, பற்றி எரிஞ்சு 65 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ? 65 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்றைக்கி மற்றொரு பகுதி என்னென்னா, டிஎன்ஓ ஆப்ரேட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து 2 ட்ரோன் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இந்த நார்த்தன் ஈராக்கை வந்து தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராக்சி குரூப்ஸ்.
இந்த ப்ராக்சி குரூப்ஸ் தாக்கல் நடத்துறதுனால என்னாச்சுன்னா அமெரிக்காவை நிலத்தடுமாறி நின்ட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் நிறுத்துங்கன்றாங்க. இப்போ ஈஸியாக சொல்லுவாங்க, இப்போ ஈரான் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நீங்கள் வேறு யாராக பாருங்கன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி ஈரானுக்குள்ளார மற்றொரு பகுதியில் பெரிய ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ், கிட்டத்தட்ட குண்டு வெடிப்பு தான் அது. அது வந்து கேஸ் வெடிப்புலாம் சொல்ல முடியாது, புகையெல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லல. பட் ஈரான் அரசாங்கம் எதுவும் சொல்ல விரும்பலை. பட் இந்த இடத்துல ஈரான் வந்து நேரடியாக அங்கே இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு சுமத்த முடியாது, ஏன்னா உள் நடக்கிற விவகாரம். அதே தான் அங்கேயும். இப்போ என்ன தான் ஈரான் மீது குற்றச்சாட்டு சுமத்தினாலும் ஐயா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க ஐயா, அது ப்ராக்சி குரூப்ஸு, அவங்கள நீங்கள் பார்த்து ஏதோ சோதானமாக நடந்துக்கோங்கன்றாங்க. அதனால் அமெரிக்கா தடுமாறிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. அது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. எமினி ஹவுதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு, அது இல்லாமல் ஈரானுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். ஈரான் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வந்து கப்பலில் ஏற்றி எமினி குரூப்ஸுக்கு அனுப்புகிறாங்க, அதாவது ஹவுதிகளுக்கு முன்பு ஏமனுடைய படைகள் இருக்காங்க. ஏமன்லேயே ஒரு பிரிவு ஒன்று இருக்குது, என்ஆர்சின்னு சொல்லுவாங்க, என்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எமினி நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க அமெரிக்காவுடைய பேக்கடு ஃபோர்ஸ். அவங்க இந்த எமினி நேஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மிகப்பெரிய கப்பல் இறக்குமதியை வந்து ஃபுல்லாக சீஸ் பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ அவங்க சொல்கிறாங்கன்னா 700 டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்னு சொல்கிறாங்க. அந்த ஆயுதங்களோட லிஸ்ட்டெல்லாம் பாருங்கள், பெரிய அளவுக்கு அந்த லிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆயுதங்களோட லிஸ்ட்டுமே வந்து அரபிக் மொழியில் இல்லை, ஃபார்சி மொழியில் இருக்குது. அதை எப்படி இயக்கிறது, எப்படி தாக்கல் நடத்துறதுக்கான முழுமையாக ஃபார்சி மொழியில் இருக்குது. அப்போ இது எல்லாமே முழுக்க ஈரான் எமினி ஹவுதிகளுக்கு, அதாவது ஹவுதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே வந்து இந்த என்ஆர்எஃப் வந்து தடுத்து நிறுத்தி அபகரிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனுங்க. சமீப காலமாக கோட்டாவின் அடிப்படையில் எமினி ஹவுதிகள் வந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தினாங்க. ஸோ நம்ம என்ன தான் தாக்கல் நடத்தினாலும் அவங்களோட ஆயுதங்களை தடுக்க முடியல. அப்போ அவங்களுக்கு ஆயுதங்கள் எங்கே கிடைக்கிது, ஈரான்கிட்டேருந்து வருது. அதை இப்போது தான் தட்டி தூக்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல எமினி ஹவுதிகளுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியும். சரி, அடுத்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி போனதே அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன, பாகிஸ்தானு தீவிரவாதத்தை வளர்த்துறாங்க, பயங்கரமாக வளர்த்துறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பெரிய முயற்சிகள் நம்ம இந்தியா மேற்கொண்டது. அதில் வெற்றி பெற்றோமா அப்படின்னா படு தோல்வி அடைந்து விட்டோம். ஏன்னா வர செப்டம்பர் மாதம் ட்ரம்ப் அவர்கள் அங்கே பாகிஸ்தானுக்கு போகிறாராம். மனுஷன் இந்தியா கூட வரதை உறுதி பண்ணல. ஆனால் பாகிஸ்தானுக்கு நான் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் வர, நண்பர்களே தயாராக இருங்கள் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம? அப்போ பாகிஸ்தானை வளர்த்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லப்படுகிற ஒரு விவகாரம் தான். மியான்மர் எல்லை பகுதியிலேருந்து நீங்கள் சுற்றி வட்டாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஐயா சீனாலாம் இல்லைங்க, சீனாலாம் பழைய கதைங்க. அமெரிக்காவும் MI6 பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் குடைஞ்சல் கொடுப்பதற்கான வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லலாங்க. நேற்று நேட்டோ நாடுகள் கடுமையான விமர்சனம் பண்ணாங்க இந்தியாவும் சீனா மீதும். நீங்கள் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட எண்ணெய் வளத்தை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது 100% வரி விதிப்போம், உடனடியாக நிறுத்துங்கள். நாங்கள் இன்றைக்கி இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஜெய்சங்கர் அவர்கள் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் யாருக்கிட்ட வாங்குகிறோம் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் கிடையாது, எங்களுடைய தேவை வந்து ரொம்ப அதிகம், அந்த தேவையை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதனால் எங்களுக்கு உத்தரவு போகிறதே நீங்கள் கிடையாது. நேட்டோ நாடுகளே உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேறொரு நாடுகளுக்கு உள்ளே போந்து கட்டளை இடுவதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு கிடையாது, நாங்கள் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே நேரடியாக மோத பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளே போந்து உள்ளடி வேலை செய்வாங்க. ஏன்னா சமீபத்தில் நடக்கிறது இந்த சிரியாவிலிருந்து நம்ம தான் பார்க்குறோம்ல, அதனால் உள்ளடி வேலைக்கான இந்த விஷயத்தை கூட பார்க்கலாம். இப்போ சொல்லுங்கள், ஐநாவிலையும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் எப்படிங்க பாகிஸ்தானுக்கு எதிரான தீர்மானம் நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? சரி, அதை தாண்டி இன்றைக்கி இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, எல்லா அந்த பாகிஸ்தானுக்கு மேலே இருக்கக்கூடிய டேம் நல்லா இருக்குல்ல, கம்ப்ளீட்டாக திறந்து விட்டாங்க. வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள், ஃபுல்லாக திறந்து விட்டாங்க. அதனால் இன்றைக்கி ராவல்பிண்டியிலையும் மற்றொரு இடத்துலையும் கடுமையான வெள்ள பாதிப்பு, பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்பு. இந்த வரைபடத்தையே பாருங்கள், இப்போ சைடில் உங்களுக்கு போடுறேன் நான். இப்போ தான் இந்தியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க 2025 2035 பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய முக்கிய நதியை ஒட்டுமொத்தமாக நிறுத்துறதுக்காக சேனல் 1 அப்படின்னா பிங்க் கலர் இருக்குல்ல, 590 கிலோமீட்டர் ஹக்னூர் டு பிக்கனர் வரைக்கும் பெரிய அளவுக்கான நாங்கள் தடுப்பு வேலிகள் அமைக்கிறதுக்காகவும், அடுத்து சேனல் 2னா ஜம்மு டு பூஜ் வரைக்கும் 1400 கிலோமீட்டர் அதை தனது கட்டுப்பாட்டில் சிவப்பு கலர் இருக்குது பாருங்கள், இந்த சிவப்பு கலர் எல்லாத்தையும் டேம் வச்சு ஃபுல்லாக தடுக்குன்னு நினைக்கிறாங்க 10 வருஷத்துக்குள்ளார. சேனல் 3 அக்னூர் டு ஆக்ரா மஞ்சள் கலரு 490 கிலோமீட்டர்
ஃபுல்லாக ஒப்புதல் ஒதுக்கிட்டாங்க, ஃபண்டு ஃபுல்லாக ஒதுக்கியிருக்கிறாங்க. சேனல் 4 வந்து ஜம்மு அண்டு மீரட், அப்புறம் சேனல் 5 வந்து அக்னூர் அண்டு ஸ்ரீ கங்கானர், அது 310 கிலோமீட்டர். அது வந்து கிட்டத்தட்ட பச்சை கலர். இது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு வேலைகளை செஞ்சுருக்காங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஏன்னா நம்ம இதெல்லாம் கட்டி முடித்தாதான் அங்கே முழுமையாக, அதுவுமே முழுமையாக நிறுத்த முடியும்னா மழை காலங்களில் இந்த மாதிரி நிறுத்த முடியாது, ஓவர் ஃப்ளட் ஆகும். பட் என்னென்னா ஏற்கனவே பாகிஸ்தானில் கடுமையான இப்போ வெள்ளம், இதுவும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, இந்தோனேசியா, இந்த பகுதி எல்லாமே பயங்கரமான வெள்ள பாதிப்பு. சமீப காலமாக ஃப்ளட்டு வந்து சரி மழை வந்து தேவைக்கு அதிகமாக அந்த பக்கம் கொடுத்துட்ருக்கு. மேபி அப்போ நம்ம இந்த வருடம் நவம்பர் டிசம்பரில் பெரிய அளவுக்கான மழை நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கக்கூடிய இந்த சீதோசன நிலை இதையெல்லாம் பார்க்கும்போது மிதமிஞ்சிய மழைப்பொழிவு அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கணும் போது அப்போ இந்த பக்கம் அந்த தென்கிழக்கு பருவமழை வரும்போது நமக்கும் அதிகமான மழை வருமோன்ற ஒரு தாக்கம் ஏற்படும் நினைக்கிறேன். நான் இருக்கிற சூழ்நிலையாக தான். ஃபைனல் அந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு யார் அப்படின்னா யூகேவும் ஜெர்மனியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு அதாவது 2000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை 2 நாடுகளும் இணைந்து தயாரிக்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அது கைக்கு வருது. 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து அகதிகளை தடுப்பதற்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று மட்டும் முடிச்சிடலாம். அமெரிக்கானுடைய நரித்தனம் நிஜமாகவே அவங்க உக்ரைனுக்கு உதவி பண்ணுறாங்களா, இல்லை உக்ரைனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவங்க அபகரிக்கிறாங்களா அப்படின்னா, இன்றைக்கி என்ன வாஷிங்டன் போஸ்டும் சரி அமெரிக்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுக்க இந்த 3 வருஷத்தில் எந்த அளவுக்கு ட்ரோனு தாக்கல் நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு நாங்கள் இடைமதிச்சிருக்கோம், அதையெல்லாம் தாண்டி நாங்கள் எந்த அளவுக்கு ட்ரோனை வந்து நாங்கள் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டெக்னாலஜியை அமெரிக்கா கிட்ட ஷேர் பண்ணுமா. அமெரிக்கா நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரோனை உருவாக்கி உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது இவங்களுடைய 3 வருட அனுபவங்களையும் இவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ட்ரோன் ப்ரொடக்ஷன் எல்லா டெக்னாலஜி கொண்டு போயிட்டு அமெரிக்கா நிறுவனங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அமெரிக்கா நிறுவனங்கள் அதை பயன்படுத்தி இவங்களுக்கு மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா இவங்களோட முதன்மையான எதிரி யார் அப்படின்னா சீனா, ரஷ்யா, ஈரான். இவங்க கொடுக்குற ஆயுதங்களை தான் அவங்க தடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வார் யுத்தம்னு வரும்போது கூட இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி தான் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ஒரு ஐடியா பார்த்தீங்களா இல்லையா? அப்போ யாருக்குங்க லாபம் இதில்? அது கிட்டத்தட்ட ஒரு 15 நிறுவனங்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக இவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஏதோ கொஞ்சம் ட்ரோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த அளவுக்கு பிஸ்னஸில் அவங்க இதுக்கப்புறம் கொடி கட்டி பறக்க போகிறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே நீ வருகின்ற காலங்களில் ட்ரோன் தானே முக்கியம். அதை வைத்து உதவுறன்ற பேரில் அபகரிக்கிறாங்க. சரி, அவங்க வேலையாக தானே. டிக்டாக்கில் இருந்து மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்தாவே மற்ற நாடுகள் வளரும் பட்சத்தில் அதை மிரட்டி தன் வசப்படுத்தி அதையும் தன் வசப்படுத்த இந்த பொழப்புக்கு பிடிச்சிக்கலாமா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்செல்லாம். நன்றி, வணக்கம்.